வெல்கம் பேக் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல். நான் இன்னைக்கு 1991 வெளியான தி ராஃபெல் அப்படிங்கிற ஒரு ரொமான்ஸ் த்ரில்லர் மூவியோட ஸ்டோரி தான் சொல்ல போறேன். இந்த படத்தை கண்டிப்பா 12 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. மலினா படம் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல, பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுல எவ்வளவு விஷயம் இருந்துச்சோ அதை விட ஒரு ஸ்டெப் மேலேயே இருக்கும். ஆக்சுவலி மலினா படத்துல நடிச்சாங்கல்ல, அதே ஹீரோயின் தான் இந்த படத்திலையும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை கண்டிப்பா கல்யாணம் ஆனவங்க, முக்கியமா ஆண்கள் பார்க்க வேண்டிய படம். சின்ன பசங்க யாரும் பார்க்க வேண்டாம். ஓகே மக்களே, வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல இத்தாலியிலே பெரிய பணக்கார பொண்ணான ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினோட பேரு பிரான்செஸ்கா. ஹீரோயின் கிட்ட கார், பங்களா, போட், அதுக்கப்புறம் நிறைய நகை நட்டுன்னு அப்படியே குவிஞ்சு கிடக்கும். ஒரு சொகுசான பணக்கார லைஃப் வாழ்ந்துட்டு இருப்போம். ஹீரோயினுக்கு ஒரு அழகான பொம்பளை பிள்ளையும் ஒரு அழகான புருஷனும் இருப்பாங்க. இவ வாழ்க்கையில எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரா. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற ஹீரோயினோட லைஃப்ல நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு இடி விழுவுது. அது என்ன இடின்னு கேட்டீங்கன்னா, அவளோட ஹஸ்பண்ட் கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. அதை கேட்ட அதிர்ச்சியான ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட் லாயர் ஜீசர் அப்படிங்கிறவனுக்கு கால் பண்றா. ரெண்டு பேரும் ஹாஸ்பிடல் கிளம்பி போறாங்க. அங்க போலீஸ் டிடெக்டிவ் ஒரு டெட் பாடி ஒண்ணு காட்டி இதுதான் ஹஸ்பண்டா பாருமான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பட் அது அவளோட ஹஸ்பண்ட் கிடையாது. அதை பார்த்தோன்னா இது யாருன்னு எனக்கு தெரியலங்கன்னு சொன்னோன்னே, ஐயோ சாரிமா, டெட் பாடி மாறி போச்சுன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் டெட் பாடி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அந்த டெட் பாடியை பார்த்த ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே இது என் புருஷனோட பணம் தான் அப்படின்னு சொல்றா. அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல அவரோட புருஷனை புதைக்கிறது காட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் கைதவறி அதே கீழே போட்டுட்டு அதை எடுக்க போறா. அந்த நேரத்துல பக்கத்துல நின்னுகிற இந்த வயசான அங்கிள் அவளை எங்க பாக்குறான்னு பாருங்களேன். இதை பார்த்து கடுப்பாகிற ஹீரோயின் அவளோட ட்ரெஸ்ஸை சரி பண்ணிட்டு, சி நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்ச மணிக்க நின்றுட்டு இருப்பா. அப்படியே அவளோட புருஷனை நல்லடக்கமும் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி இந்த சீன்லயே டைரக்டர் சொல்ல வந்ததை தெளிவா சொல்லியிருப்பாரு. புருஷன் செத்து போயிட்டா அடுத்த நிமிஷமே இன்னொரு ஆம்பளையோட கண்ணி எங்க வேணாலும் மேயும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருப்பாரு. அப்படியே அடுத்த சீன்ல ஈம சடங்கு முடிஞ்சதும் ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட வந்து, இங்க பாருமால, இது பொணந்தண்ணி கழுகுகள் நிறைஞ்ச காடு, இதுல உன்னால தனியா வாழவே முடியாது, என் கூட வந்துரு, உன்னையும் பேத்தியும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாம வாழலாம்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் கிட்ட தான் நிறைய பணம், பங்களா, காரு, லொட்டு லொஸ்க்கு நிறைய இருக்குல்ல. அதனால ஹீரோயின் இல்லப்பா நான் தனியாவே இருந்துக்கிறேன், நல்லா சமாளிச்சுக்க முடியும், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிடறா. ஹீரோயினோட அப்பா கிளம்பினதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு லாயரை போய் மீட் பண்றா. அந்த லாயர் என்ன பண்றான், ஹீரோயினோட தலையில அடுத்த இடியை இறக்கி வைக்கிறான். அது என்ன இடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஹீரோயினோட புருஷன் சாகுறதுக்கு முன்னாடி ஊரை சுத்தி நிறைய கடன் வாங்கி போட்டிருப்பான். அது எல்லாத்தையும் அடைக்கணும்னா ஹீரோயினோட சொத்து 10 காரு, நகை நட்டுன்னு எல்லாத்தையும் வித்தா மட்டும்தான் அதை அடைக்க முடியும்னு சொல்லிட்டு லாயர் சொல்றான். இதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருவாங்க. என்னடா பண்றது, என்னதான் நம்ம வாழ்க்கை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, இனிமே குழந்தைய பார்த்துக்கணும்னா நம்ம வேலைக்கு போனா மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு நேரா அவளோட ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணி எனக்கு ஒரு வேலை வாங்கி தடின்னு சொல்றா. அவளும் அவள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு வேலையும் வாங்கி கொடுக்குறா. பட் அங்க இருந்த மேனேஜர் ஹீரோயின் அழகை பார்த்து மயங்கி, புருஷன் இல்லாதவ தானே, எங்க தொட்டா என்ன எதுவுமே சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ண போறான். அதில் கடுப்பான ஹீரோயின் அவனை பலார்னு ஒரு அப்பா போயிட்டு போட கலட்டு பயிலன்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டே நின்றுவான். ஸோ கிடைச்ச வேலையும் போனதுனால செலவுக்கு வேற வழி தெரியாம அவளோட போட்டு இருக்குல்ல, அதையே அவளோட ஃப்ரெண்டு லாயர் இருக்கிறான்ல அவங்ககிட்டயே கம்மியான ரேட்டுக்கு சேல் பண்ணிடுவான். அடுத்தடுத்து ஒவ்வொன்றா சேல் பண்ண ஆரம்பிக்கிறா. கடன்காரங்க இவ்வளவு ஓவரா டார்ச்சர் பண்ணி தொல்லை பண்ணதுனால இவ என்ன பண்றா, லாயர் கிட்ட சொல்லி அவளோட நகை, ட்ரெஸ், காருன்னு எல்லாத்தையுமே ஏலத்துல விட முடிவு பண்ணி லாயர் கிட்ட ஒரு ஏலத்தை ஏற்பாடு பண்ண சொல்றா. அவனும் ஏற்பாடு பண்றான். அந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க இவளோட நகை, ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஏலம் எடுக்க வந்திருப்பாங்க. அவளோட பொருள் எல்லாமே ஏலம் போகுது, இன்க்ளூடிங் அவ போட்டிருந்த ட்ரெஸ் முதற்கொண்டு ஏலம் விட்டுருவா. கடைசியில் அவகிட்ட ஒண்ணுமே இருக்காது, கார் கேரி எல்லாமே ஏலம் போயிடும், அவ வீடு மட்டும்தான் இருக்கும். இப்படி ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது ஒரு பணக்கார ஹீரோயினை மீட் பண்றான். ஆக்சுவலி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் லாயர் இருக்கிறான்ல, அவன் சொல்லி தான் இந்த பணக்காரன் ஹீரோயினை மீட் பண்ண வந்திருப்பான். அவன் ஹீரோயினை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போயிட்டு அங்க வச்சு, என் பேரு டேவிட், நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன், எனக்கு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்காங்க, ஆனா அவங்க ரோம்ல இருக்காங்க, ஆனா என்னோட பிசினஸ் ஃபுல்லா இங்க தான் இருக்கு, எப்பெல்லாம் என் பொண்டாட்டியை மிஸ் பண்றனோ அப்பெல்லாம் நீ என் கூட வந்து பெட்ல படுக்கணும், அதுக்கு ரெடியா இருந்தா சொல்லு, நீயோ அழகா இருக்க, புருஷனும் இல்லாம இருக்க, உனக்கு தேவையான படத்தை நான் அப்படியே கொட்டி கொட்டி கொடுக்குறேன், ஆனா நீ எனக்கு ஒப்பாட்டியா வேணும்னு சொல்லிட்டு டீல் பேசுறான். அதை கேட்டு காண்டாகிற ஹீரோயின், ஏண்டா டேவிட், உன்னை நான் டிவிடி பையான்னு திட்டுறதுக்குள்ள நீங்க இருந்து கிளம்பி ஓடி போயிருன்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இது என்னடா வாழ்க்கை, புருஷன் செத்தவ பின்னாடி இத்தனை பேர் அலைகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெறுத்து போறதுக்குள்ளேயே பேங்க்ல இருந்து இவளை வர சொல்லி, உன் புருஷன் வாங்கின கடன் ஃபுல்லா கட்டி ஆகணும், அதுவும் 3 மாசத்துல கட்டி ஆகணும்னு சொல்றாங்க. அதை கேட்டு சப்பா ஊரை சுத்தி இந்த நாய் கடன் வாங்கிட்டு போயிருச்சு, நம்மள தொல்லை பண்றாங்களே, இதெல்லாம் அடைக்கணும்னா ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்குது, ஒரு நல்ல பணக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணிடணும், அப்பதான் அந்த கடன்ல இருந்தெல்லாம் நம்மளால விடுபட முடியும்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவிலேயே பெரிய பணக்காரன் அவனுக்கு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கங்கிறது ஒரு பெரிய வெறி. அந்த வெறியை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் அவனை போய் மீட் பண்றா. பட் அவன் ரொம்பவே வயசானவன், பல்செட்டு கட்டுற அளவுக்கு பயங்கரமான வயசானவன். அதை பார்த்த உடனே அவனோட கல்யாண ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிட்டு நேரா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து, அவனுக்கு பல்லே போயிடுச்சு, அவன் என்னைய வச்சு நடி பண்ண போறான்னு சொல்லி எல்லாம் கலாச்சிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அவளோட ஃப்ரெண்டோட கபோர்ட்ல இவளோட ட்ரெஸ் இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் இந்த ட்ரெஸ் எப்படி இங்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறான். அதை கேட்ட இன்னொரு ஃப்ரெண்டு, நீ தாண்டி இலை விட்ட, அது சரி, ஒரு லேடி ஒரு ட்ரெஸ் ரொம்ப ஆசையா இந்த ட்ரெஸ் தான் வேணும்னு அடம்பிடிச்சு இலை எடுத்தாங்கல்ல, அதை எடுக்க வச்சதே நம்மளோட ஃப்ரெண்டு மோனிகா தான். அவளுக்கு உன்னோட ட்ரெஸ் மட்டும் இல்ல, உன்னோட எல்லா
பொருள் மேலயுமே ஆசை. என்ன அவகிட்ட காசு இல்ல, அதனால தான் அவளால வாங்க முடியல, இல்ல எல்லாத்தையுமே வாங்கி இருந்திருப்பான். ஆக்சுவலி உன் மேல அவளுக்கு நிறையவே பொறாம இருக்குன்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே நொந்து போயிட்டு கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸே நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா கிடையாது, நம்ம மேல பொறாம தான் பண்றாங்கன்னு ரொம்பவே வருத்தப்படுவான். அடுத்த சீன்லயே என்ன ஆகுதுன்னா, மோனிகாவோட புருஷனை வீட்டுக்கு வர வச்சு அவனுக்கு ஹீரோயின் மேல ரொம்ப நாளா காஜ் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அவன் வீட்டுக்கு வந்ததுமே அவங்க கூட பெட்ல ஒன்னா ஜாலியா இருக்கிறான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் ஒரு சிகரெட்டை பத்த வச்சுட்டு அவங்க கிட்ட, டேய் தம்பி சொட்ட மாட்டேயா, நீ இவ்வளவு நேரம் ஒரு பூஜை பண்ணல, அந்த பூஜைக்கு தச்சனையா உன் பொண்டாட்டி கிட்ட என்னோட ட்ரெஸ் ஒன்னு இருக்குது, அத உன் பொண்டாட்டிக்கு தெரியாம என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற, உனக்கு நாளைக்கு மதியானம் வரைக்கும் தான் டைம், அதை தாண்டி நீ டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த விஷயத்த உன் பொண்டாட்டி கிட்ட போட்டு கொடுத்துருப்பேன், உன் பொண்டாட்டி உன்னை செப்ட் அடிச்சு வெளியே துரத்தி விட்டுருவா, அதுக்கு மேல ஓஸ்டன்னு சொல்றான். இதை கேட்டு கடுப்பானவன் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஆசைப்பட்டு உன்கிட்ட வந்த பாரு, என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணும்னு சொல்லி அவனே திட்டிக்கிட்டு உங்ககிட்ட எல்லாம் வந்தது பெரிய தப்புடின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். அதுக்கு ஹீரோயின், டேய் போடா சொட்ட தலையா, நீ அப்படியே ஒரு ஆம்பளை பத்தி, நீ அடுத்த பொண்டாட்டி கூப்பிட்ட உடனே பல்லடிச்சுட்டு வந்த போய் தானே, நீ போ மூடிட்டு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வான்னு சொல்லி திட்டி அனுப்பிவிட்டுறா. அவனு வெறுத்து போய் அங்கிருந்து கிளம்பிடுவான். மறுநாள் ஹீரோயின் போட்டு கொடுத்துருவாளா இல்லையோங்கிற பயத்திலேயே அவன் வேகமா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கொடுத்துறான். உடனே அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் வித்துட்டு அதுல வந்த காசை கொண்டு போய் பேங்க்ல லோனை கட்டுறான். அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வருது, இது நல்லா இருக்க, காஜ பிடிச்சனா இங்க நிறைய இருக்கிறானுங்க, நம்ம அழகா பார்த்து நாக்க தொங்க போட்டு வருவானுங்க, சோ இதை வச்சே சம்பாதிக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறான். அப்படியே அடுத்த சீன்ல இருந்து கம்பளி ட்ரெஸ் வாங்கியிருந்தாலும் மோனிகா அவ வந்து ஹீரோயினை மீட் பண்றான். ஏன்டி இந்த பொழப்பு பொழைக்கிற, இதுக்கு நீ 4 நிமிஷம் செத்துடலாம்ல, உனக்கும் உன் புருஷனுக்கு பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது, நீயும் உன் புருஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, உன் புருஷன் கிளி மாதிரி நீ இருக்கும்போது குரங்கு மாதிரி ஒருத்தைய ஒப்பாட்டியா வச்சுக்கிறதா, நீயும் அதே கர்ப்பத்தை தான் பண்ற, அடுத்த புருஷனுக்கு இப்படி அலையிறியே, நீ எல்லாம் செத்து தொலை, உன் புருஷனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம், அவன் ஆம்பளை ஆயிட்டோம் நீ பொம்பளை ஆயிட்டோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் சொல்லி பயங்கரமா திட்டிட்டு ஹீரோயினோட சக்காலத்தியோட அட்ரஸ் பேர் எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. அவ கிளம்பினதுமே ஹீரோயின் அவளோட சக்காலத்தை தேடி போய், ஏண்டி என் சக்காலத்தி மாவ சக்காலத்தி, உனக்கு ஏன் புருஷன் தான் கேக்குது அடி சிரிக்கி மவளேன்னு சொல்லி பயங்கரமா கத்த. அதுக்கு அந்த ஆண்டி, நான் வேண்டான்னு தான் சொன்னேன், அவங்க தான் ஆசையா கேட்டாங்க, நான் அப்படியே என்னையே கொடுத்துட்டேன்னு சொல்றான். இதை கேட்டு கடுப்பாகிற ஹீரோயின் அந்த நாதாரிக்கு போய் பொண்டாட்டியா இருந்த பாரு, என்னை தான் செருப்பாலே அடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நேரா போய் லாயரை மீட் பண்ணி ஒரு லாட்டரி காம்படிஷன் வைக்க சொல்றான். அது என்ன லாட்டரி அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 20 பணக்காரங்க சேர்ந்து ஹீரோயின் மேல பெட்டு கட்டுவாங்க. அதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்க கூட ஹீரோயின் 4 வருஷம் பெட்ல இருப்பா. வின் பண்றவனுக்கு ஹீரோயின் 4 வருஷம், ஆனா பெட் கட்டுற பணம் ஃபுல்லா ஹீரோயினுக்கு போயிடும். இந்த லாட்டரியோட டிக்கெட் விலை எவ்வளவு தெரியுமா? 10 கோடி. அந்த 10 கோடி கட்டுறவங்க மட்டும்தான் இதுல காம்படிஷன்ல கலந்துக்கவே முடியும். இதை கேட்ட லாயரும் அந்த ஏரியால இருக்க பணக்காரங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணி அந்த லாட்டரி விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்ட பணக்காரங்க 20 பேர் ஹீரோயின் மேல இருந்த காஜ்னால இம்மிடியட்டா ஓகே சொல்லிடுவாங்க. அந்த 20 பேர்ல லாயரும் ஒருத்தன். சோ ஆளுக்கு 10 கோடி இம்மிடியட்டா பே பண்ணிடுவாங்க. 1 வீக்ல குழுக்குள்ள நடக்க போகுது. இந்த விஷயம் ஹீரோயினோட மாமியாருக்கு தெரிய வந்து, மாமியாருக்கு இது சுத்தமாவே பிடிக்கலன்னு சொல்லி ஹீரோயினை பயங்கரமா திட்டுறான். உன் கூட இருந்தா என் பேத்தியும் கெட்டு போயிருவா, என் பேத்தி என்கிட்ட கொடுத்துட்டு நான் நல்லபடியா வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் மாமியார் கிட்ட, என் புள்ள எனக்கு எப்படி வளர்க்கன்னு தெரியும், அவங்க கஷ்டம் அவங்களுக்கு, நீ பொத்திக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுருவா. அடுத்த சீன்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினை மீட் பண்ண வரா. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அவளோட புருஷனும் இந்த லாட்டரியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறான், இதனால அவளோட வாழ்க்கை போயிருமேன்ற பயத்துல வந்து ஹீரோயினை பயங்கரமா திட்டிட்டு, உன்னோட பண தேவைக்கும் உன்னோட உடம்பு தேவைக்கும் எதுக்கடி இப்படி அடுத்தவங்களோட வாழ்க்கை அழிச்சிட்டு இருக்கிற நாயே, நீ எல்லாம் விளங்கவே மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா இன்னொரு ஃப்ரெண்டு திட்டிட்டு அவளை விட்டு போயிருவா. இதனால மனசு உடைஞ்சு போன ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை மீட் பண்ணி, ப்ளீஸ் இந்த லாட்டரியில இருந்து நீங்க வெளியில போயிருங்க, என் ஃப்ரெண்டுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கெஞ்சி கேட்கிறான். அதுக்கு அவன், சப்பா இன்னும் பழைய புராணத்தையே பாடிட்டு இருக்காத, நான் சொல்றத கொஞ்சம் கேளு, நீ நடத்துறிய லாட்டரி, அதுல பார்ட்டிசிபேட் பண்ற 20 பேர் யாருன்னு நினைச்ச, எல்லாருமே உன் புருஷனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், எப்படா நீ கிடப்ப உன்னை அப்படியே சாப்பிடலாம்னு சொல்லி தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது, அதை போய் மிஸ் பண்ண சொல்றியே, நான் மட்டும் லாட்டரியில ஜெயிச்சிட்டா உன் மாம்பழம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்ல பேசி அங்க கிளம்பிடுவான். இதனால ரொம்பவே மனசு உடைஞ்சு போன ஹீரோயின் நேரா போய் லாயரை மீட் பண்ணி இந்த லாட்டரியை இமிடியட்டா ஸ்டாப் பண்ணிடலாம், எல்லாரோட அமௌண்ட்டையுமே ரிட்டர்ன் கொடுத்துடலாம்னு சொல்றான். அதுக்கு லாயர், அதுக்கான டைம்லாம் முடிஞ்சு போச்சுமா, இப்பெல்லாம் நீயே அந்த பணத்தை வச்சுக்கோ, யாரும் பணத்து மேலையெல்லாம் ஆசைப்படல, எல்லாரும் உடம்பு மேலதான் ஆசைப்படுறாங்க, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேணும்னா ஒரு ஐடியா சொல்றேன் கேளு, நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த 20 பேரும் உன்னை விட்டு விலகிடுவாங்க, உன்னை தொல்லை பண்ண மாட்டாங்க, நீயும் இதுல இருந்து எஸ்கேப் ஆகிடலாம், இதுதான் உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரே வழின்னு சொல்றான். ஆக்சுவலி இந்த 20 பேர்த்துல லாயர் ஒருத்தன் தான் அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. சோ லாயர் நல்லவன் தான், நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேற, நிறைய ஹெல்ப் வேற பண்றான், இவங்க கூடயே நம்ம இருந்தா நம்ம லைஃப் நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட மனசை மாத்திக்கிட்டு அவனை கிஸ் பண்றதுக்காக போறான். அப்போ அந்த வீட்டுல இன்னொரு பொண்ணு மாடியில இருந்து இவங்க பண்றதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். இதை ஹீரோயின் பார்த்துருவா. அதை பார்த்துட்டு ஹீரோயின், ஏன்டா ஆல்ரெடி ஒரு பிள்ளைய வீட்டில் வச்சுட்டு என்னைய வேற வேணும்னு கேட்கறியா, உங்களுக்கு எல்லாம் காஜா அடங்கவே அடங்காதாரான்னு சொல்லி திட்டிட்டு அவ பாட்டுல ஆம்பளைங்களே வெறுத்து போய் அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்படியே கட் பண்ணிட்டு 2 நாளைக்கு அப்புறம் கட்டுறாங்க. ஹீரோயினும் அவளோட பொண்ணும் கார்ல போகும்போது ஆண்டனிங்கிற ஒருத்த மேல காரை ஏத்திடுவாங்க. அவன் மயங்கினதுனால இமிடியேட்டா வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் கொடுத்து அவனை தூங்க வச்சிட்டு இருப்பா. அப்போ அவன் கண் முடிச்சு, அக்கா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் எங்கேயே ஸ்டே பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து கேட்பான். அவன் என்ன மோட்டிவ்ல கேட்கறான்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின், நீ இழுக்கிறதுலேயே நல்லா புரியுதுடா, இதுல
அக்கா வேற கூப்பிடுறியா, சரி வா வந்தது வந்துட்ட, நீயும் வந்துட்டு சாப்பிட்டு போன்னு சொல்லி அவனுக்கும் அன்னைக்கு நைட்டு விருந்து வச்சிடறான். விருந்து முடிஞ்சதும் ஹீரோயினும் அவனும் நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவன் ஹீரோயினை சின்சியரா லவ் பண்றேன், வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும், உன் கூட 100 வருஷம் வாழணும்னு சொல்லி டயலாக்லாம் பேசி ப்ரப்போஸ் பண்றான். ஆனா ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல ராஜா அப்படின்ற மாதிரி அவனோட ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிடுவா. அடுத்து அன்னைக்கு நைட்டு இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன், அதான் அந்த டேவிட் பையன் இருக்கிறான்ல, அவனை போய் ஹீரோயின் மீட் பண்றான். அவன் ஹீரோயின் கிட்ட எதுக்கு இந்த லாட்டரி லொட்டு லோசுக்கு எல்லாம், ஏன் கூட வந்து உன்னை வாழ்க்கை ஃபுல்லா ஒப்பாட்டியா வச்சு நான் கஞ்சி ஊத்துறேன், உனக்கு தேவையான எல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன், ப்ளீஸ் இந்த லாட்டரி வந்து கேன்சல் பண்ணிருன்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். அப்போ அங்க வர ஆண்டனி டேவிட்டை பார்த்து, என்ன டேவிட் அங்கிள், நானும் இவங்களும் 2 நாள் லவ் பண்றோம், அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சிருக்குமே, தெரிஞ்சு எதுக்காக வந்துட்டு இப்படி வப்பாட்டி அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க, இதோட என் டார்லிங் பின்னாடி நீங்க சுத்தக்கூடாது, அப்படி சுத்துனீங்கன்னா நேரா உங்க பொண்டாட்டிக்கிட்ட போய் உங்களை பத்தி போட்டு கொடுத்துருவேன்னு சொல்றான். இதனால கடுப்பான டேவிட் அங்கிள் 2 பேரையும் பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அவன் கிளம்புனதுக்கு அப்புறமா ஹீரோயின் இந்த ஆண்டனியை நேரா வீட்டுக்கு கூட்டு வந்து வீட்டுல வச்சு பயங்கரமா திட்டுறான். ஆனா ஆண்டனி அவளை திட்ட விடாம பொசுக்குன்னு ஒரு முத்தத்தை கொடுத்ததும் பசுமாடு அப்படியே அடங்கி போயிருது. இது இப்படியே போயிட்டு இருக்கிற ஆண்டனி ஹீரோயினோட பொண்ணுகிட்ட ரொம்பவே க்ளோஸா பறக்குறான். அந்த பொண்ணுக்கு இவன்னா ரொம்பவே பிடிச்சு போயிருது. இதை பாக்குற ஹீரோயினுக்கு ஆண்டனி மேலையும் லைட்டா லவ் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவகிட்ட பணத்தையோ இல்ல அழகையோ பார்க்காம அவளோட மனசை பார்த்து அவளோட பொண்ணை பார்த்து ஒருத்த வந்து சின்சியரா லவ் பண்ணு சொல்லியிருக்கான் இல்லையா, அதனால இவன் மேல லவ் வர ஆரம்பிக்குது. சரி, இவன் கிட்ட லாட்டரி பத்தின உண்மையை சொல்லலாம், 4 வருஷத்துக்கு அப்புறமும் இவன் இதே லவ்வோட இருந்தான்னா இவனை நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட லாட்டரி பத்தின உண்மை எல்லாத்தையுமே சொல்றான். உடனே ஆண்டனி, எனக்கு தான் இது முன்னாடியே தெரியுமே ஆண்டி, அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே உங்களை சின்சியரா லவ் பண்றேன், எப்படியோ ஒரு 200 கோடி வரும், அதை வச்சு நம்ம லைஃப் ஃபுல்லா செட்டில் பண்ணிடலாம், நீங்க யாரு கூட வேணாலும் போகலாம், யாரு கூட வேணாலும் வரலாம், நான் இதை பத்தியுமே கேட்க மாட்டேன், எனக்கு தேவை அந்த பணம் தான், அந்த பணத்தை வச்சுட்டு நான் உங்க கூட ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயின், அடங்கோ பூமாலை, உன்னைய நம்பினதுக்கு நானே மல்லாக்கப்படுத்து நானே காரிய மூஞ்சில துப்பிக்கிறேன், நீ ஒண்ணு எனக்கு தேவையே கிடையாது, இதுக்கப்புறம் மூஞ்சிலே முடிச்சிடாதுன்னு சொல்லி அவனை இமிடியேட்டா கழட்டி விட்டுருவா. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம லாயர் ஆபீஸ் இருக்குல்ல, அதுல போலீஸ் அண்ட் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ரைட் பண்றாங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து பொண்ணுங்களை வச்சு விபச்சாரம் நடத்துறதாகவும் அண்ட் இல்லீகலா லாட்டரி சேல் பண்றதாகவும் வந்துட்டு யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்காகத்தான் இந்த ரைட் நடக்குதுன்னு சொல்லிட்டு லாயர் கிட்ட போலீஸ் இன்ஃபார்ம் பண்றாங்க. லாயருக்கா ஒண்ணுமே புரியாது, இந்த விஷயம் அப்புறம் போலீஸ் வரைக்கும் போச்சு, யாரா போட்டு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இமிடியேட்டா அந்த 20 பேர்த்தையும் ஒன்னா கூட்டி, இங்க பாருங்க இந்த விஷயத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்குது, நம்ம ஹீரோயின் பிரான்சஸ்கா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு வாயவே திறக்கூடாது, அவன் மட்டும் வாயை திறந்து உண்மைக்குமே வளரிட்டான்னா நம்ம எல்லாத்தையும் கூண்டோட பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம களி திங்க வேண்டியதான்னு சொல்றான். 20 பேரும் சேர்ந்து ஹீரோயின் கிட்ட பேசி, நீ மட்டும் உண்மையை சொல்லிடவே கூடாது, அப்படி உண்மையை சொல்லிட்டானா உன்னை போட்டு தள்ளிடுவான்னு சொல்லி மிரட்டி அனுப்பி வைக்கிறாங்க. இவளும் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறா. கவர்மெண்ட் லாயர் கூப்பிட்டு, ஏமா நீ தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடாதமா, சொல்லிட்டேன்னா பிரச்சனை பெருசாயிருன்னு சொல்லி அவனும் இவளை ஆஃப் பண்ண தான் பாக்குறான். ஹீரோயின் விசாரணைக்காக போலீஸ் கிட்ட உட்காரும் போது போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. என்னமா லாயரோட ஆபீஸ்ல லாட்டரி நடந்தது உண்மையா இல்லையா, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா கேக்குறாங்க. ஹீரோயின் பயத்துல இல்லைன்னு சொல்லுவான்னு தானே நினைச்சிருப்பீங்க, ஆனா ஹீரோயின் ஆமா நடந்துச்சுன்னு சொல்லிருவா. இதை கேட்ட கவர்மெண்ட் லாயருக்கு அப்படியே ஆடி போயிடும். அடி பாவி, இப்படி போட்டு கொடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி திருதுன்னு முடிச்சிட்டு இருப்பான். ஆனா ஹீரோயின் சூப்பரா சமாளிப்பா. ஆமா நடந்துச்சு, ஆனா என்ன மாதிரியான லாட்டரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய கோடிக்கணக்கான பிரைஸோ இல்ல பொண்ணுங்களை வச்சு உபச்சாரம் பண்றதோ கிடையாது. அதோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒரே ஒரு போட்டு, அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸை நான் தான் வின் பண்ணேன், அதையும் என்னோட லாயர்கிட்டயே நான் சேல் பண்ணிட்டேன், அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்னோட லாயர் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, நீங்க அதே பார்த்து சரி பண்ணிக்கங்க, இதுதான் நடந்துச்சு, வேற எந்த ஒரு இல்லீகலான ஆக்டிவிட்டிஸும் நடக்கலன்னு சொல்லி இவ வாக்குமூலம் கொடுக்குறான். இதை கேட்ட போலீஸும், லாட்டரி நடந்தது என்னமோ உண்மைதான், ஆனா பெருசா எந்த ஒரு அமௌண்ட்டுமே இதை விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு கேஸா முடிச்சு விட்டுறாங்க. அந்த 200 கோடி அப்படியே ஹீரோயினுக்கு சொந்தமாகிரும். இதுக்கப்புறம் லாட்டரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா போலீஸ் சீரியஸா கண்காணிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த லாட்டரி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் இப்படி ஒரு பொய் சொல்லி சமாளிச்சதுனால அவளை அடையணும்னு நினைச்ச 20 பேரும் லாட்டரியும் நடத்த முடியாம, ஹீரோயினையும் அனுபவிக்க முடியாம, காசுக்கு காசும் போய் ஜெயிலுக்கு போகாம தப்புச்சொண்டா சாமிங்கிற மாதிரி பெருமூச்சு விடுவாங்க. இதைத்தான் எங்க ஊர் பக்கம் தாத்தாங்கெல்லாம் ஒரு பழமொழியா சொல்லுவாங்க, கையளவு இடத்துக்கு ஆசைப்பட்டு பொம்பளை பின்னாடி போன மவனை மொத்தமும் நக்கிட்டு போயிரும் பாத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியவே செஞ்சது. ஃபைனலி ஹீரோயின் மொத்த அமௌண்ட்டையும் ஆட்டையை போட்டுட்டு அந்த நாட்டை விட்டே கிளம்பிடுவா. இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த போலீஸ் கிட்ட யாரோ போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான் அழகா அந்த வேலையை பார்த்திருப்பா. சுத்தி இருக்கிற பணக்காரங்கள்லாம் இப்ப மேல காஜல இருக்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அதை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு முடிவு பண்ணி நேரா போய் லாயரை பார்த்து லாட்டரி கேம் ஒன்று ரெடி பண்ண சொல்றா. ஆனா இதுல காமெடி என்னன்னா, அந்த லாயரே இந்த கேம்ல பலியாடா இருப்பான். சோ 20 பேரும் காஜுக்காக பணத்தை போட்டாங்க. 20 பேரோட பணமும் மொத்தமா நக்கிட்டு போயிருச்சு. அவ்வளவுதான், ஹீரோயின் எல்லாருக்கும் டாட்டா காட்டிட்டு 200 கோடியோட அந்த நாட்டை விட்டே கிளம்பிருப்பான். இந்த படத்துல ஹீரோயினை புத்திசாலி பொண்ணுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல காஜுக்காக வந்தவங்களை இப்படி அநியாயமா ஏமாத்திட்டு போறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா, ஃப்ராடுக்காரின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அவ்வளவுதான் மக்களே, அடுத்த ஒரு நல்ல மூவியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.